வாய்ப்புகளை, தேவையான உபகரணங்களை அவன் எல்லோருக்கும் கொடுத்து இருக்கிறான். யார் யாருக்கு என்ன தேவைகள் என்பதையும் அவன் பங்கீடு செய்து விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், உங்களை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த வார்த்தை ஏதோ ஒரு மிகைப்பாலாம் சொல்றது இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை படைப்பதற்கு ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவன் எழுதிவிட்டான். எத்தனை வருஷம்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தேவைகளுக்கு என்னென்ன வேணும், இரணங்கள், உங்களுடைய ரிசுக்குகளை அல்லாஹ் எழுதிவிட்டான். நமக்குள்ளது எழுதப்பட்டு விட்டது என்பதை ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்துறாங்க. அப்படியானால் அதன் மீது ஒரு நம்பிக்கை, உங்கள் மீது எழுதப்பட்டது உங்களுக்கு வந்தே தீரும். என்ன எழுதப்பட்டதோ அது கிடைக்கும். இரணம் ஒரு வழி பாதை என்றார்கள். மரணம் எப்படி ஒரு வழி பாதையோ, மரணம் உங்களை தேடி வரும், இரணமும் தேடி வரும். இரணங்கிறது நம்ம தேடி போறதுன்னு ஒன்று இருக்குது, அது தேடி வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யஜ்லுபுஹு அஜலுஹு கமா யஜ்லிபுஹு ரிஸ்குஹு. மனிதனை மரணம் தேடுவதை போல் இரணமும் தேடுகிறது. நம்ம அங்க போயிடுவோம், நமக்கு வர வேண்டியது அங்க வந்து தருவார். அவர் சொல்லுவார், உங்களுக்காக கொண்டேன், நீங்க அங்க இல்ல, அதனால இங்க இருப்பீங்கன்னு இங்க வந்தேன். நம்ம அவரை தேடி போக வேண்டியது இல்லை, நம்மை தேடி அது வரும். சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் இரணம் எனக்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு பக்கத்துல நல்ல வியாபாரம் நடக்குதுன்னு அதை பார்த்து நான் ஏங்குவதால் எனக்கு தான் கஷ்டம். எனக்கு உள்ளவர் அங்க போக மாட்டார். என் கடை கொஞ்சம் பூட்டி இருந்தாலும் சரி, நாளைக்கு அவர் திறந்தா வாங்கிக்கலான்னு போயிடுவார். எனக்குள்ள இரணம் எனக்கு. இன்றைக்கு நம்ம கடையில் வியாபாரம் கம்மி, பக்கத்து கடையில் நடக்கிற வியாபாரத்தை பார்த்து நம்ம ஏங்குறோம் என்றால் அது நமக்குத்தானே நாம் கஷ்டங்களை உண்டாக்கி கொண்டோம், மன அழுத்தங்களை கொடுக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தேடி வர்ற கஸ்டமர் நம்மை தேடிதான் வருவார். அது நமக்கு இல்லை, அவருக்கு, அங்க போயிடுவார். நமக்கே ஒரு நாள் நம்ம நினைப்போம், இவர் இங்க வர்ற ஆளாச்சே, அங்க போகிறாரு, அவருக்குள்ள ரிசுக். அது ஒன் ரிசுக்கை இன்னொருவர் எடுக்க முடியாது. இந்த ஹதீஸ் ரொம்ப அழுமானது. உனக்குள்ளதை இன்னொருவர் எடுக்க முடியாது, இன்னொருவருக்கு உள்ளது உனக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பாடம் இது. இந்த பாடத்துல நம்பிக்கை வந்துட்டுமையானால் மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ரொம்பலாம் வேண்டாம், வரலாறுலாம் வேண்டாம். உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு தடவை திரும்பி பார்த்தால் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி அந்த ரிசுக்குகள் வந்ததை நீங்கள் அறிய முடியும். இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள், அல்லாஹ் விஷயத்துல நீ எப்படி நடக்கணும்னு சொன்னா, உனக்கு எது கிடைத்ததோ அதை கொண்டு எப்போதும் போதுமாக்கிக்கொள். போதுங்கிற மனசு பெரிய மனசுன்னாங்க. இன்னைக்கு அதான் நமக்கு வர்றதே இல்லை, பல பேருக்கு வர்றது இல்லை. சூழ்நிலை அப்படி ஆயிடும். போதும் என்கிற மனசு, பரவாயில்ல எனக்கு போதும். அதோட இன்னொரு செய்தியை ரொம்ப உறுதியா சொன்னாங்க, நீ அவன் கொடுத்ததில் நிறைவை மட்டும் காணு, குறை காணாதே. குறைனா அடுத்தால் குறைய இல்லை, என்கிட்டயே நமக்கு என்ன கிடைச்சி போச்சு, நம்ம காலம் பூரா அப்படிதானே இருக்கோம், நம்ம வாழ்க்கை இப்படியே தானே போயிட்டு இருக்குது, நமக்கு ஒரு இருண்ட காலத்துல வெளிச்சம் இல்லையா, விமோச்சனம் இல்லையா, எல்லாருக்கும் நல்லா இருக்கு, நமக்கு ஏன் இப்படி இருக்குது, எல்லாத்திலுமே குறை காணுகிறாய். உனக்கு கிடைத்த மக்கள் விஷயத்தில் குறை காணுகிறாய், மனைவி விஷயத்தில் குறை காணுகிறாய். 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் எங்க தகப்பனார் ரொம்ப திரும்ப எனக்கு சொந்தத்துல தான் பொண்ணு பேசுனாங்க, நான் தான் அது வேண்டான்ட்டு இவங்களை முழிச்சிட்டேன் சொல்லிட்டு சொல்றார், இந்த அம்மாவையும் முழிச்சுக்கிட்டேனுங்கிறார். 25 வருஷம் கழிச்சு இன்னும் இந்த பெண்ணை அவர் பொருந்திக்கிடல. எனக்கு அந்த பெண்ணை எங்க பாப்பாவுக்கு பேசுனாங்க, நான் வேண்டான்னு இந்த பெண்ணை விரும்பி கட்டினேன், ஆனா இவங்க எனக்கு திருப்தி இல்லை. 25 வருஷம் கழிச்சு பெருமானார் சொன்ன ஒரு அழகான செய்தி, உன் மனைவியே உனக்கு பிடிக்கலவை, உன் மனைவிட்ட எல்லாமே பிடிக்கலையான்னு கேட்டாங்க. என் மனைவி எனக்கு பிடிக்கல, எல்லாமே பிடிக்கலையா? இல்லை, என் மனைவிட்ட சில நல்ல குணம்லாம் இருக்குது, சில நேரத்தில் அவங்கள பார்த்து நான் ரொம்ப வியந்து இருக்கிறேன், அதை வச்சு பொருந்திக்கான்னாங்க. மனைவி பிடிக்கல, மனைவிட்ட உனக்கு பிடிக்கிறது என்ன இருக்குது, அதை கொண்டு பொருந்திக்கொள். நிறைய பேரு தன் மக்களை வைத்தே குறைபட்டு கொள்றாங்க. இப்படி பிள்ளைங்க பிறந்துட்டாங்களே,
குறைபாடு உள்ள பிள்ளைகள் விஷயத்தில் கூட குறைபடாதீர்கள். குறைபாடு உள்ள பிள்ளைகள் விஷயத்தில் கூட குறைபட்டு கொள்ளாதீர்கள். ஏன்? அந்த குறைபாடு உள்ள பிள்ளைகளால் அல்லாஹ் உங்களின் அந்தஸ்தை உயர்த்துகிறான். உங்க லைஃபை வித்தியாசமா கொண்டு போவான் அல்லாஹ். இங்கே நீங்கள் நல்ல சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான செய்தி, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைபடாதீர்கள். நம்ம அடுத்தால நம்ம குறைபடக்கூடாது. நான் இப்படி தானே இருக்கிறேன், என் லைஃபையும் இப்படி மாறவே மாட்டுக்கு, எனக்கு எப்போ பார்த்தாலும் கவலை இருந்துக்கிட்டே இருக்கு, என் லைஃப்பில் ஏன் ஒரு முன்னேற்றம் வரல, என் பையங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டுக்கு, ஏன் குறைபடுகிறீர்கள்? குறைபடாதீர்கள். அடுத்தவங்களை பார்த்து குறைபடாதீர்கள். மாறாக அவரை விட நீ நல்லா இருக்கிற நினைச்சுப்பார். அல்லாஹ் இதைத்தான் பிரியப்படுகிறான். நீ எப்போது உனக்கு கொடுத்ததை நீ ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வருமோ, அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, அவன் கொட்ட ஆரம்பிச்சிருவானா. அவன் கொட்டிக்கிட்டே இருப்பான், வாரி வாரி கொடுப்பான். ஏன்? நான் கொடுத்ததை அவன் ஏத்துக்கிற மனசு வந்துட்டு அவன் கொடுத்ததை ஏத்துக்கிறான். சாபாக்களை பற்றி நான் படித்தது ஆச்சரியம். சுஃபாவின் தோழர்கள், திண்ணை தோழர்கள், கிட்டத்தட்ட 70 தோழர்களை நான் பார்த்தேன் என்கிறார். திண்ணை தோழர்கள் 70 பேரை பார்த்தேன். அவர்களுக்கு ஆடை அணிந்தால் மேலாடை இல்லை, மேலாடை இருந்தால் கீழாடை இல்லை. திண்ணை தோழர்கள் 70 பேரை பார்த்தேன். கீழே ஒரு ஆடை உடுத்தா சட்டை கிடையாது, சட்டை இருக்குதா உள்ள உடுத்துற ஆடை கிடையாது. ஒரு சட்டை நீளமா போட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே உடுத்த முடியாது. இல்லை, ஒரே ஒரு ஆடை உடுத்ததா இருக்குது. அதை அப்படியே தூக்கி கழுத்துல கொண்டு வந்து கட்டி ஊக்கை வைத்து குத்தி கொள்வார்கள். முற்களை எடுத்து இந்த ஜாயிண்ட்ல கொண்டு போய் ஒரே ஒரு வேஷ்டி, மூத்த வேஷ்டி மாதிரி, யஹ்ராம் துணி மாதிரி, அதை எடுத்து மேல வரைக்கும் கொண்டு வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணி முற்களை வைத்து குத்தி கொண்டு தொழுததை நான் கண்டேன். திண்ணை தோழர்கள், மாணவியின் தோழமை. அந்த தோழர்களை நாங்கள் சந்தித்து கேட்போம், என்ன ஒரு ஆடைக்கு மேல் இன்னொரு ஆடை இல்லையே, ஏன் இன்னொரு ஆடை இல்லையா உங்கள்கிட்ட? அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அழகான ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறான், இதை இங்க வரைக்கும் கொண்டு ஜாயின் பண்ணி நிம்மதியா தொழுகிறோம். எத்தனையோ பேர் இந்த ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க என்றார்கள். நான் வியந்து போனேன். இந்த ஆடையும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு ஆடை இன்னைக்கெல்லாம் நமக்கு அடுக்கடுக்கா இருக்குது பீரோல்ல. ஒரு ஆளுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு பீரோல் பத்தல்ல. ஒரு வீட்டில் நான் என் நண்பர் வீட்டுக்கு போனேன், 5 பீரோல் இருக்குது. அவர் சொன்னார், எனக்கு 5 மக்கமார்கள் 5 பீரோல்னார். உங்களுக்கு உங்கள் பொஞ்சாரிக்குன்னு கேட்டேன், அது மாடியில் இருக்குன்னார். எனக்கும் என் பொஞ்சாரிக்கும் மாடியில் பீரோ இருக்குது. எனக்கும் என் மனைவிக்கும் மாடியில் பீரோ. ஒரு பிள்ளைக்கு ஒரு பீரோ நிறைய ட்ரெஸ்ஸு, எல்லாம் மிகைப்புலாம் இல்லை. எங்கள் வீட்லேயும் அப்படி தான், உங்கள் வீட்லேயும் அப்படி தான். யாராவது சொல்லுங்களேன், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது அல்லது 2 ட்ரெஸ்ஸு இருக்குது. அடுக்கடுக்காக இருக்குது. துவைக்க கொடுத்தாலும் 10 ட்ரெஸ்ஸு தான் துவைக்கிறது, தேய்ச்சாலும் 10 தான் தேய்க்கிறது. ஒரே ஒரு ஆடை, கீழாடை மேலே போட சட்டை இல்லை, சட்டையெல்லாம் இல்லை. அது போதும் எங்களுக்கு. ஏன்? எங்கள் காலத்திலேயே எங்கள் நண்பர்களில் பல பேர் இது இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே அல்லாஹ்வை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவன் கொடுத்ததை கொண்டு நிறைவு காணுகிற அந்த வாழ்க்கை, இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடும். அல்லாஹ் எங்கேயோ தூக்கிடுவான். பெருமானார் சொன்ன வார்த்தை, தக்குன் அகுனன் நாஸ், அல்லாஹ் உன்னை செல்வந்தனாக வாழ வைப்பான், செல்வந்தனாக வாழ வைப்பான். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. வரல்ல பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை ஏத்துக்கா, அதை பொருந்திக்கொள், திருப்திப்படு, நல்லா இருக்கிறேன் என்று வா. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன்னு இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாதுன்னாங்க. நான் கஷ்டப்படுறதாக இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. ஏன்? அல்லாஹ் என்ன கஷ்டத்தில் வைக்கலன்னு அவன் நினைக்கணும். இது எப்படி வாழ்க்கை? நான் கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னு காட்டாத. கேட்டாங்க, யாராவது என்கிட்ட உத்தரவாதம் தெரியுங்களான்னு கேட்டாங்க பெருமானார். என்ன உத்தரவாதம் நாயகமே? என் கஷ்டத்தை யாரிடத்திலையும் போய் சொல்ல மாட்டேன், என் கஷ்டத்துக்கு யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன். யாராவது உத்தரவாதம் தெரியுங்களா? பெருமானார் சொன்ன வார்த்தை, மையக்கஃபலுலி, யார் என்னத்துல உத்தரவாதம் தர்றீங்க? அல்லாஹ் ஸாலஹதன் ஷையா, யார்கிட்ட போய் என் தேவையை கேட்க மாட்டேன், யாரிடத்திலும் போய் என் தேவையை கேட்க மாட்டேன். உத்தரவாதம் தருவீர்களா? சையதுனா சௌபான் எழுந்திருக்கிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் அபுல் ஆலியா.
அபுல் ஆலியா அறிவிக்கிறார், பெருமானார் கேட்கிறாங்க, என் தேவை கஷ்டம் இன்னொருத்தட்ட சொல்லி கேட்க மாட்டேன் என்று யாராவது பொறுப்பு தருகிறீர்களா, உத்தரவாதம் தருவீர்களா? இனி கேட்கவே மாட்டோம் என்று செய்தனா சௌபான் எழுந்திருச்சு சொன்னாங்க, அன்னையா ரசூலல்லாஹ், நான் யார்ட்டையும் எப்போது என் தேவைக்காக போய் நிற்க மாட்டேன். உடனே சொன்னாங்க பெருமானார், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க. உடனே சொன்னாங்க, அத்தகஃபர் இலக்கல் ஜன்னா, அப்படியானால் உனக்கு சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் என்றார். அதுக்கு பின்னால எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஆஹா எவ்வளவு பெரிய விஷயம், உனக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன், நீ சொர்க்கம் வருவாய், உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன். அபுல் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், செய்தனா சௌபானை பார்த்து உத்தம நபிகள் சொன்னார்கள், உனக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டினாங்க. ஏன்? நமக்கு கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாமலாம் வாழ முடியாது, கஷ்டத்தை காட்டிக்கிடாம வாழணும். எனக்கு கவலை இருக்குது, கவலையை காட்டிக்கிட கூடாது, வெளியில வரும்போது கொஞ்சம் நீட்டா வரணும், அந்த சோகமா இருக்கக்கூடாது, சோகமா நீ நடக்கவே கூடாதுங்கிறாங்க. சாபாக்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவங்க எல்லாம் ரொம்ப அப்பாவிகள். அவங்கள துவக்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான், ஏழைகள் அப்படின்ட்டு துவக்கிறான். ஏழைகள், சாப்பிட கொஞ்சம் வசதி இல்லாம இருந்தாங்க, அவங்க ரோட்ல வருவாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, நண்பர்களை சந்திப்பாங்க, அவங்களெல்லாம் இவங்களை நினைச்சுக்கிடுவாங்களாம், இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ. யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவங்க இவர்களை பற்றி நினைப்பாங்க பெரிய பணக்காரங்களோ இவங்க. ஏன் அப்படி இருக்கும்? ட்ரெஸ் நீட்டா துவைச்சு போட்டு வருவாங்க, உதடுல என்ன தேய்ச்சிக்கிடுவாங்களாம், என்ன 2 நாளா சாப்பிடல, உதடெல்லாம் ஒரு நாள் நோன்பு வச்சாலே அது காஞ்சி போயிடும், 2 நாளா சாப்பிடல, யாராவது பார்த்து பசி பட்டினியா இருக்கிறாங்களோ அப்படின்னு விளங்கிடக்கூடாது பாருங்க, அந்த உதட்டுல எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து நிற்பாங்க. ஏன்னா நாங்க நல்லா இருக்கிறோம்னு காட்டுவதற்காக. ஏழைகள், சாப்பிட வழி இல்லாதவர்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார்கள், வெளியில் வந்தால் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இப்படி சொல்வார்கள், இவங்கெல்லாம் பணக்காரங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தங்களை காட்டிக் கொள்வார்கள். நோக்கம் என்ன? யாரும் நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கிற கூடாது. அப்படி நினைச்சிட்டா அல்லாஹ் மேல வருத்தப்படுவாங்க. நல்ல மனிதர்கள், தொழுகையாளிகள், ரசூலுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நெருக்கத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் அல்லாஹ் ஒன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வை குறைபற்ற கூடாது. அல்லாஹ்வை நாங்க குறைபடல, எங்களை பார்த்து யாரும் அல்லாஹ்வை குறைபற்ற கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஞாபகம் வச்சுக்கங்க, இது ஒரு லைஃப், இது அழகான வாழ்க்கை. அவன் கொடுத்தான், எனக்குள்ளதை எழுதினான், தீர்மானித்தான், முடிவு செய்தான். அது வரும், டைம் மாத்தி வரும், இப்ப வரும், கொஞ்சம் கம்மியா வரும், இன்னும் கொஞ்சம் காலம் கழிக்கும், கொஞ்சம் கூட வரும். ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு தக்க வரும். 2 குழந்தையாச்சு, அதுக்கு தக்க வரும். வாப்பா அம்மாவுடைய காலத்தை பாருங்க, 12 குழந்தைகள். எங்க தகப்பனாருக்கு 12 குழந்தைகள், ஒண்ணுக்கு பின் ஒண்ணு மௌத்தாச்சு, 5 பேர் தங்கினோம். அதுக்கு முந்தி பாருங்க 18 குழந்தைகள். ஆக அப்படி அந்த குழந்தைகளை வைத்து அவங்க எல்லாம் ஒரு பெரிய வெளிநாட்டுக்கு போகல, வெளிநாட்டுல போய் உழைக்கல, வீட்டுல உட்கார்ந்து தறி நெய்தாங்க, தறி நெய்து கொண்டு தெருவுல பாவாத்துனாங்க. அந்த வருமானம் முடியல, விறகு கூட தெருவுல போய் பிளந்தாங்க. அந்த வருமானம் செழிப்பானாங்க, அழகாக்குனாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க கண்குளிர்ச்சியா இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம வெளிநாட்டுக்கு போகலன்னா நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகும், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. பிள்ளைகளை கொடுத்த அல்லாஹ் அதற்கான ரிஸ்கையும் முதவே தருகிறான். நஹனு நர்சுகுக்கும் வ இய்யாஹும். குர்ஆனை திறந்து பாருங்கள், உங்களுக்கும் நாமே இரணமளிக்கிறோம், உங்கள் கைகளில் கொடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கும் நாமே இரணமளிக்கிறோம். திருக்குர்ஆன் பேசுகிறது, உங்களுக்கும் நாம் இரணமளிக்கிறோம், உங்கள் கைகளில் வழங்கிய உங்கள் பிள்ளைகளுக்கும் நாம் இரணமளிக்கிறோம். என் பிள்ளைக்கு வயசாகி போச்சு, கல்யாணம் முடிக்கணும், என்ன செய்யறது, ஏன் கவலைப்படுற, அல்லாஹ்ட்ட கேளு, நீ கொடுத்த பிள்ளை நீயே பொறுப்பு. அல்லாஹ் சொன்னான், நான் தான் பொறுப்பு. நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கு இரணம் கொடுப்பது என் கடமை, நீ பெற்ற பிள்ளைக்கு இரணம் கொடுப்பதும் என் கடமை. நான் அந்த பிள்ளைகளை கொடுத்தேன். அப்போ பிள்ளைங்க வளருகிற போது என் வாழ்க்கையின் வளர்ச்சியும் அல்லாஹ் கூட்டி கொடுப்பான். நேற்று எங்க வாப்பா சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு தறி நெய்சம்பா, இப்போ 2-3 பிள்ளைங்க பிறந்த பின்னால 2 தறி நெய்கிறேன்னாங்க. 2 தறி நெய்ய வச்சான் அல்லாஹ். அன்னைக்கு தறி நெய்து வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க ஒன்றும் கஷ்டப்படல, கையேந்தும் நிலை இல்லை, பல பேருக்கு கொடுக்கிற நிலையில் வாழ வைத்தான் அல்லாஹ். ஏன் ஒரு நாளும் வாப்பா குறைபட்டதே இல்லை, கஷ்டப்படுறேன்னு சொன்னது இல்லை. நாங்க கஷ்டப்படுறாங்கன்னு என்னும் அளவிற்கு வளர்க்கல, பிள்ளைங்கள்ட்ட தன் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கல. எப்படி வளர்த்தாங்க? நல்லா இருக்கிறோண்டே வளர்த்தாங்க, எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப நாங்க நினைச்சோம் வாப்பா அம்மாலாம் வசதியா இருக்கிறாங்க, ஏன் நம்ம கேட்டது அவங்க தடுத்ததே இல்லை.
உங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள், அல்லாஹ் நம்மை நல்லா வச்சிருக்கான்னு உணர்த்துங்க. உங்க பிள்ளைங்களுக்கு உணர்த்துங்கள். அதனால வரம்பு மீறி போயிடக்கூடாது, ஆடம்பரமா போய் பிள்ளைங்க காசு அழிச்சிடக்கூடாது, அதுல கவனம் இருக்கணுமே தவிர நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம்பா அப்படின்லாம் பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது. நாங்க நல்லா இருக்கிறோம்பா, எங்களை படைச்ச ரப்பு நல்லா தான் வச்சிருக்கிறோம், அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுமா. எங்களை படைச்சவன் எங்களை நல்லா வச்சிருக்கான், அவன் சொல்றான்ல நான் தான் உனக்கு பொறுப்பு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் முஆவியாவினுடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் முஆவியாவின் ஆட்சி காலம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 1,00,000 திர்ஹம் மானியமாக வரும். நல்லா கவனிக்கணும், 1,00,000, கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 1,00,000 திர்ஹம்னா அது மதிப்பை பாருங்க. 1,00,000 திர்ஹம் மானியம் ஆயிஷா நாயகி. அவங்களுக்கு வர்ற காலம் மதீனாவில் நிறைய ஏழைகள், அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஐஷா நாய்க்கு வந்துட்டான்னு கேட்பாங்களாம். ஐஷாக்கு இன்னும் வரல, என்னைக்கு வரும்னு எதிர்பார்த்து, எந்தல் ஃபரஜ், என்னைக்கு நம்ம வாழ்க்கை விமோச்சனமாக போகுது, விடுதலை கிடைக்க போகுது, என்னைக்கு நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்லுவாங்க, ஐஷா நாயகி அவங்களுக்கு அவங்களுடைய கையில காசு வந்துட்டுனா நம்ம வீடுகளுக்கு வந்துடும். 1,00,000 திர்ஹம் அன்பளிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்த உடனே மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளை, மதீனாவில் இருக்கக்கூடிய தேவை உடையவர்களை அவங்க கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்து சொல்லுவாங்க, அந்தந்த வீடுகளில் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஆனா மேக்சிமம் இரவுல கொண்டு கொடுங்கம்பாங்களாம், ராத்திரியே கொண்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது, அவங்க கஷ்டப்படுறாங்கிறது 4 பேருக்கு தெரியக்கூடாது, அவங்க வாங்குறாங்கிறது தெரியக்கூடாது. அவங்க எல்லாம் அப்படி ஆட்கள், தன்னுடைய கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாங்க, 4 பேர் பார்க்க வாங்கவும் மாட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தாங்க, ஆயிஷா நாயிட்ட இருந்து வரும். அம்மா சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்ப்புல இருக்காங்க, கொண்டு கொடுத்துருங்க. அந்த 1,00,000 திர்ஹத்தையும் அப்படியே கொண்டு 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 பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆட்கள்லாம் மறுநாள் பார்த்தா ஜோலியா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுகளை கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து இறங்கின மாதிரி. ஐஷா நாய்க்கு வீட்டுக்கு வந்த போது ஐஷா நாய்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா, வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டியல, உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அன்னை ஆயிஷா ஐஷா நாய் சொன்னாங்க, நம்ம என்னதான் குறைப்பட்டிருக்கோம், என்னதான் கஷ்டப்படுறோம், என்னதான் நம்ம இல்ல, நம்ம வீடு எல்லாம் இருக்கிறது. இது யாருடைய வீடு தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீடு. இது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீடு. இங்க என்ன இல்ல நம்மள்ட்ட. அம்மா அந்த அடிமை பெண்ணு சொன்னாங்க, நோம்பு திறக்கிறதுக்கு பேர்ச்சம்பளம் கூட கிடையாது, நோம்பு திறக்கிறதுக்கு பேர்ச்சம்பளம் கிடையாது. அம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுல என்ன இல்லை, வீட்டுல பேர்ச்சம்பளமே இல்லை நான் சொல்ல முடியுமா? பேர்ச்சம்பளம் கூட கிடையாது. அன்னைக்குதான் 1,00,000 வந்திருக்கு. அந்த 1,00,000த்தையும் மதீனாவில் தேவை உடையவர்களுக்கு பூரா பங்கு வச்சு கொடுத்துட்டு அம்மா சொன்னாங்க, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம ரப்பு நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறான். அதல்லவா வாழ்க்கை, கொடுத்து மகிழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகிறது என்று. அங்கதான் நம்ம மாட்டிக்கொள்கிறோம். காலம் போயிட்டே இருக்கு, வயசு போயிட்டே இருக்குது, நமக்கு சில தயாரிப்புகள் வேணும், திட்டங்கள் வேணும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டிய காலங்கள் இது. அதற்காக நம்ம தயாராகணும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பெரிய விஷயம், நம்ம நல்லா இருக்கிறோம் என்கிற அந்த மனோநிலை எல்லாருக்கும் கொண்டாக்கி கொள்ளணும். எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க கஷ்டத்தை வெளியில காட்டாதீர்கள். அல்லாஹ் விட்ட இடத்துல அவன் கொடுத்ததுல குறைபட்டு கொள்ளாதீர்கள். அவன் நிறைவாகவும் திருப்தியாகவும் வச்சிருக்கிறான். ஒரு ஹஜ்ஜாரு நம்ம நட்புல இருக்கிறார், வெளியூர். அவருக்கு 2 பெண் மக்கள். அதுல ஒரு பிள்ளை நல்லா இருப்பா லட்சணமா, இன்னொரு பிள்ளை நல்லா இருக்க மாட்டா. இன்னொரு பிள்ளை அவ்வளவு லட்சணமா இல்லை. அவர் சொல்வார், அதில் துவா செய்யுங்க, அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை அமையணும், இந்த பொண்ணுக்கும் அமையணும் பார். லட்சணமா இருக்கிறாங்கள அவன் மூத்த பொண்ணு, அறிவு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கிறது 2வது பொண்ணு. அவர் அடிக்கடி சொல்வார், என் பொண்ணு அந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணு கொஞ்சம் கலரு கம்மி, அதனால துவா செய்யுங்க, 2 பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ளை அமையணும். யாராவது அந்த பிள்ளைங்க வருத்தப்படக்கூடாது, நம்ம கருப்பா பிறந்ததுனால தானே நமக்கு மாப்பிள்ளை அமையல அப்படின்னு அந்த பிள்ளைங்க மனசு சங்கடப்படக்கூடாது. ஹஜ்ரத் துவா செய்யுங்கம்பார். நல்ல மனிதர். முதல் பொண்ணு லட்சணமா இருக்கும், 2வது பொண்ணு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
மாப்பிள்ளைங்க வர்ற மாப்பிள்ளைங்க போறான், 2வது பொண்ணை கேட்டாங்களாம். எந்த பொண்ணுக்கு அழகு கம்மின்னு இவர் சொன்னாரோ, எந்த பொண்ணு கருப்புன்னு சொன்னாரோ அந்த பொண்ணை சூஸ் பண்றாங்க. வர்றவங்க 2வது பொண்ணு. அவர் சொல்றாரு, அதுல போன் பண்ணி, அதுல மூத்த பொண்ணை வச்சுட்டு 2வது பொண்ணுக்கு எப்படி கட்டி கொடுக்கறது, மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர துவா செய்யுங்க. நான் தானே, நீங்க 2வது பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளைய கேட்டீங்கன்னு, அதானே அழகு இல்லாம இருக்குது மாப்பிள்ளை வேணும்னு கேட்டீங்க, மூத்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை வந்துருமே, அது தப்பா போச்சு ஹதரத். இப்போ வர்றவங்க பூரா 2வது பொண்ணுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, முதல் பொண்ணு உட்கார்ந்துருமோன்னு பயமா இருக்குதுன்னார். நீங்க நல்லா யோசித்து பாருங்கள், அழகை வைத்து நாம் முடிவு செய்யறதில்லை. ஒரு பிள்ளைக்கு அழகை கொடுத்த அல்லாஹ் இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் அழகை குறைச்சு கொடுத்த அல்லாஹ் அந்த பிள்ளை வீட்டில் தங்க வச்சிருவான், வைக்க மாட்டான். அந்த பொண்ணை தேடி வரக்கூடிய மாப்பிள்ளைகளை அவனே தயார் செய்வான், அவர்களுக்கு அந்த மனநிலையை கொடுப்பான். அந்த பொண்ணை விட இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கா, இந்த பொண்ணு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறா, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வருகிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், அவர் யாரை குறித்து கவலைப்பட்டாரோ, குறைபட்டாரோ, இந்த புள்ள அழகு இல்லாம பிறந்துட்டேன், அந்த புள்ளைக்கு மவுஸ் அதிகம். நான் சொல்றது கல்யாணத்துக்கு முந்தி. இப்ப அந்த பொண்ணு 2 பேரும் அழகாக வாழ்கிறார்கள், 2 பேரும் நல்லா வாழ்றாங்க, 2 பேரும் குழந்தைகளோடு வாழ்றாங்க, 2 மருமகனும் நல்லா இருக்கிறாங்க. நான் ஞாபகப்படுத்துவேன், அல்லாஹ் கொடுத்ததை நீங்கள் ஏன் குறைபடுகிறீர்கள்? உங்க பிள்ளைங்கள்ட்ட நீங்களே குறைபட்டு, சில வீட்டில் கொஞ்சம் அழகா இருந்தால் அந்த பிள்ளையை மட்டும் கொஞ்சிறது, அழகு இல்லைன்னா அந்த பிள்ளையை கொஞ்சிறது இல்லை, அந்த பிள்ளையை தூக்குறதே இல்லை தகப்பனார். ஏன் அம்மாவை கேட்பாங்க, அந்த பிள்ளையை தூக்கு, இந்த பிள்ளையை தூக்குங்களேன், அது கற்பால் இருக்கு, கருப்பா இருந்தால் தூக்கக்கூடாதா? ஹசரத் அப்படியெல்லாம் உண்டான்னு கேட்காதீங்க. நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் நடப்ப சொல்றேன், நடந்தது. அந்த அம்மா கண்ணீர் வடிச்சிச்சு. என்னுடைய கணவர் ஓரவஞ்சமா நடக்கிறார், ஓரவஞ்சமா நடக்கிறார், அந்த புள்ள மீது அன்பு காட்டுகிறார், பாசம் காட்டுகிறார், இந்த புள்ளையை கண்டுகொள்ளவில்லை. 2 பெண் மக்களை வைத்தவர்கள், ஒரு பெண்ணுக்கு கொட்டுகிறார்கள், இன்னொரு பெண்ணுக்கு கொடுப்பதே இல்லை. அது துரோகம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். நாளை மறுமையில் அவர் குற்றவாளி என்கிறார்கள். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கலையா, நீ குற்றவாளி. என்னுடைய பாகத்தை நான் குறிப்பிட்ட பிள்ளைக்கு கொடுத்து குறிப்பிட்ட பிள்ளைக்கு கொடுக்கல, மறுமையில் கபரில் இருந்து எழுப்பப்படும் விதமே ஒரு அச்சம் உள்ள நிலையாக இருக்கும். பயப்படுற கோலத்தில் அல்லாஹ் எழுப்புவான். என்ன 2ம் என் பிள்ளைங்க, 2ஐயும் நான் சமமாகத்தான் நடத்தணும். ஒரு பிள்ளைய அப்படி ஒரு பிள்ளை இப்படி நடத்த அனுமதி இல்லை. நான் நிறைய சொன்னதுண்டு. பெருமானார் தர்பார்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சுத்தி இருக்கிறாங்க. 2-3 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஓடி வந்தான், 3 வயது இருக்கும். உடனே பெருமானாருடைய பக்கத்தில் இருந்த சஹாபி அந்த பையனை தூக்கி பிடிச்சுக்கிட்டார், முத்தம் கொடுத்தார், நெஞ்சிலே அணைத்தார், மடியில் உட்கார வைத்துக் கொண்டார். பெருமானார் கண்காணிச்சுக்கிட்டாங்க. நபியினுடைய ஒரு அழகான நடைமுறை, ஒவ்வொன்றையும் இப்படி பார்ப்பாங்க, என்ன நடக்குது. 3 வயது இருக்கும், ஓடி வந்த சிறுவனை பக்கத்தில் இருந்த நபித்தோழர் பிடித்து கொண்டு முத்தமிட்டு நெஞ்சில் அணைத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். 1 நிமிஷம் 2 நிமிடம் கழிந்திருக்கும். 2 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமி பெண் பிள்ளை ஓடி வந்தது. அப்போது பெருமானார் பார்க்கிறாங்க, இந்த பிள்ளையை யார் கட்டி அணைக்க போறாங்க, யார் பிடிக்க போறாங்க, உட்கார வைக்க போறாங்க. இதுக்கும் ஒரு தந்தை இங்க இருக்கிறாங்க. அதே தந்தை தான் அந்த பிள்ளை அப்படி கையால பிடித்தார், முத்தமிடவில்லை, நெஞ்சில அணைக்கல, மடியில வைக்கல, கீழே வச்சுக்கிட்டார், என்ன உட்கார வச்சார். இது நபியினுடைய தர்பார்ல நடக்குது. அவருடைய சிறுவனை முத்தமிட்டார், நெஞ்சில் அணைத்தார், மடியிலே உட்கார வைத்திருக்கிறார், அவன் மடியில் இருக்கிறான். அந்த சிறுமி கீழே உட்கார்ந்து இருக்கிறாள். அவள் ஓடி வரும்போது பார்க்கிறாள் தந்தை முத்தமிடுவதை, கட்டி அணைப்பதை, மடியில் வருத்துவதை. இவனை தூக்கி இங்க உட்கார வச்சுட்டார், ஒரு முத்தம் கூட கொடுக்கல. பேச்சை நிறுத்திட்டாங்க ரசூலுல்லாஹ். சப்ஜெக்டை நிறுத்திட்டு, யார் இந்த பெண் மகள் என்று கேட்டாங்க. ஹாத்தமுன் நபியின் பிந்தி என்றார், என் மகள். அந்த சிறுவன் யாருன்னு கேட்டாங்க. மடியில் வச்சிருக்கிறியப்பா, அவர் யாரு? அவர் இப்னி, என் மகன். பெருமானார் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் துஸ்ஸவி பைனகுமா, உன் மகள் ஆச்சு இது, அது உன் மகன், சமமா நடத்த மாட்டாயா? சமமா நடத்த மாட்டாயா? உன் மகனுக்கு முத்தம் கொடுத்த உனக்கு உன் மகளுக்கு முத்தம் கொடுக்க மனம் வரவில்லையா? உன் மகனை கட்டி அணைத்த நீ உன் மகளை ஏன் கட்டி அணைக்கவில்லை?
உன் மகனுக்கு மடியிலே இருக்கை கொடுத்தாய், உன் மகளை கீழே உட்கார வைத்தாயே, அல்லாஹ் துஸவ்வி பைனஹுமா, ரெண்டு பேர்களையும் சமமாக நடத்த வேண்டாமா என்று ரசூல் எச்சரிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வாதிலு பைன அவுலாதிக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நீதமாக நடத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை நீதமா நடத்துங்க. எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்கும் என்பதால் அந்த மகனுக்கு ஒரு போக்கும் இன்னொரு மகனுக்கு இன்னொரு போக்குமா? ஆண் மக்கள் பெண் மக்களையும் வித்தியாசப்படுத்தாதீர்கள், நீதம் காட்டுங்கள் என்று பெற்றோர்களை நோக்கி உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப கவனம். ஒரு புள்ள மேல பாசம் கூடலாம், ஆனா அதே சமயம் கொடுக்கதும் வாங்குறதும் சமமாகவே இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமா வீட்டில் பார்த்தீங்கன்னா பையனும் பொண்ணும் ஒன்னா பெற்றுட தாய் தந்தையர்கள் பிள்ளைக்கு சாப்பாடு வைப்பாங்க, பொண்ணுக்கும் வைப்பாங்க, மேலே ரெண்டு பேருக்கு ஒரு முட்டை இருக்கும். அந்த பையன் கொஞ்சம் ஸ்பீடாக முட்டையை சாப்பிட்டுருவான், இந்த பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் மெதுவாக சாப்பிடும், ஸ்பீடாக முட்டையை சாப்பிட்டுருவான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி தட்டையை பார்த்து அங்கே முட்டை இருக்குது, ஆனால் அவன் அங்கே பார்க்கறது இல்லை. தான் முட்டையை முடிச்சுட்டு சோத்துல ஒரு குத்துனா உள்ள இருந்து இன்னொரு முட்டை வருது, சோத்துல இருந்து இன்னொரு முட்டை. அந்த பொம்பளை புள்ள சாப்பிட்டுட்டு அது குத்தி பார்த்தா சோறு தான் வருது, முட்டை வரல. ஏன்? அம்மாக்காரி செய்த வேலை. பையனுக்கு ஒரு முட்டையை மேலே இன்னொரு முட்டையை மறைச்சு கீழே. நான் கேட்கிறேன், தாய் எப்படி இருக்க வேண்டும்? சமமாக வல்லவா நடத்த வேண்டும்? சமமாக நடத்துங்கள் என்று நபி அவர்கள் அல்லவா சொன்னார்கள். பெண்மகளுக்கு ஒரு முட்டை, ஆம்பூர் பிள்ளைக்கு 2 முட்டை. ஏன்னா ஆம்பளைக்கு 2 சொத்து பங்கு, பெண்ணில் ஒரு சொத்து தான். பெண்ணுக்கு சொத்துல ஒரு பாகம், ஆணுக்கு 2 பாகம், அது வேற விஷயம். அதனால முட்டையிலையுமா வித்தியாசம் காட்டணும்? பையனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு முட்டையும் மேல ஒரு முட்டையும். ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து பையங்களுக்குன்னு வித்தியாசமா ட்ரெஸ் எடுக்கிறது, பொண்ணுக்கு சும்மா அப்படி இப்படிமா, அதெல்லாம் மார்க்கம் அனுமதி இல்லை. அது எங்கோ மௌட்டிக காலம், அறியாமை காலம். அல்லாஹ் உங்களை அழகாக வைத்தான் என்பதை உங்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் நீங்கள் அழகாகவே நடத்த வேண்டும். வித்தியாசம் காட்டாதீர்கள். பெண்மக்கள் மீது அன்பை காட்டும் குடும்பம் இருக்கும், ஆண் மக்கள் மீது அன்பை காட்டாமல், ஆண் மக்கள் மீது அன்பை காட்டி பெண்ணுக்கு அன்பை காட்டாமல், ரெண்டும் சரியில்லை. 2 பேரையும் சமமாக நடத்தணும். அவங்க பார்த்தா விளங்கணும், என் தகப்பனார் நீதமா நடக்கிறார், என் தாயார் நீதமா நடக்கிறார், அதுதான் அழகான வாழ்க்கை என்கிறார்கள் அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை எப்போதுமே அதை ஏற்றுக்கொள்கிற மனதை தாண்டி இன்னொரு பக்கம் எப்போதும் நாம நல்லா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க உணரணும், வெளிப்படுத்தணும். அதுதான் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் இன்னும் நம்மை வளமாக்குகிறான். என்ன அல்லாஹ் அப்படி வச்சுட்டான், இப்படி வச்சுட்டான், எங்கள் வீட்டில் இப்படி ஒரு மனைவி வந்து மாட்டிக்கிட்டாங்க, இப்படி பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, எனக்கு காலம் பூரா கஷ்டமாக தான் இருக்குது, அடிக்கடி நோயாக தான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் முசீபத்து தான் நடக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வீட்டை தேடி அல்லாஹ் முசீபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஒருத்தர் வீட்டில் மீண்டும் 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 அல்லாஹ் கஷ்டத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. நம்ம மனசு தான் அதுக்கு காரணம். ஏன் நமக்கு மட்டும் கஷ்டமாட்டே இருக்குது? அப்படியே அல்லாஹ் செய்ய போகிறான். அவன் என்ன துரோகம் செய்யற ஆளா? அவன் என்ன நீதிக்கு அப்பாற்பட்ட ஆளா? நான் நீதி அப்படிங்கிறான், நானே நீதி என்கிறான், நான் நீதிவான் என்கிறான். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டேன் என்கிறான். நீங்க ஏன் அல்லாஹ்வை அநியாயக்காரனை போல் சித்தரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வையே நீதியற்றவனாக பார்க்கிறீர்கள்? எங்க பக்கத்து வீட்டுல எல்லாமே திருப்தியா இருக்கிறாங்க, எங்க வீடு தான் கஷ்டப்படுது அப்படின்னு நீ நினைக்கிறேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வை குறைபடுகிறாய் இல்லையா? குறைபடும் வாழ்க்கையை அல்லாஹ் திருப்திப்படுவது இல்லை. வரத பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளுங்கள், அவன் அழகாக வைத்தான் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ், போதுமாகும் வாழ்க்கை அழகானது. போதுமாக்கிக்கங்க, நான் கொடுத்தது போதும், போதுங்கிற மனசை விட வேற என்ன வேணும்? போதுங்கிற மனசு தமிழ்ல சொன்னா பொன் செய்யும் மனம் என்றான். போதும் என்ற மனம் பொன் செய்யும் மனம். இது ஒரு அழகான குணம். அது அப்படி ஒரு நல்ல பண்பை நாம் பெறுவோம், வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீங்க உங்க வீட்டில் இருப்பதை கொண்டு நிறைவு காணுங்கள். காப்பாடு கொஞ்சமா இருக்குதோ, ரிசுக்கு கொஞ்சமா கிடைக்குதோ, வேலை வாய்ப்பு முன்ன பின்ன இருக்குதோ, உங்க வீட்டில் என்ன இருக்குமோ, உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க பெற்றோர், உங்கள் உறவு, உங்களை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், திருப்தி பெறுங்கள். அதை கொண்டு எப்போதுமே நல்லா இருக்கிறேன் சொல்லி பழகுங்கள். அல்லாஹ் உங்களை எங்கோ சிகரத்தில் உயர்த்துவான் என்ற சோபனத்தோடு நிறைவுபடுத்துகிறேன். நீண்ட நெடிய நாட்கள்
நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிருண்ணும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.